அதாவது மனைவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது நான் இந்த ஒரு பகுதி சொல்லிட்டேன். ஆனா மனைவியை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? கணவனுடைய விஷயத்தில் கணவன் கூடுதலாக விரும்பக்கூடிய ஒரு பகுதிக்கு மனைவிமார்கள் ஒரு இடைஞ்சலாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அது என்ன இடைஞ்சல்? அவங்களும் அதே இடத்துக்கு போக போறாங்க, ஆனா அவங்க நினைக்கிறாங்க இல்ல என்ன, தன் கணவன் தன் குடும்பத்துக்கு நலவு செய்கிற நேரத்தில், தன் தாய்க்கு கொடுக்கிற நேரத்தில், தாய்க்கு தர்மம் செய்யற நேரத்தில் அத கணவன் ஒரு சங்கடத்தோட செய்யற சிச்சுவேஷன் என்ன செஞ்சுக்கிறாங்க, மனைவி மாதிரி ஏற்படுத்திக்கிறான். கொடுத்தா இவன் ஏதாவது உளம்புறது, இவன் ஏதாவது மறைக்கிறது, இவன் ஏதாவது என்னது சொல்லாமிக்கிறது, நான் உள்ள கொடுக்கலையே அப்படின்றது விளங்கிட்டா யார்கிட்ட பயப்படுறான், மனைவிட்ட பயப்படுற அளவுக்கு மனைவி மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. மனைவி மாதிரி என்ன பழகணும் தெரியுமா? பாருங்க, நீங்க எனக்கு எது செய்யணுமோ என்ன கடமை அதை செஞ்சுட்டு நீங்க ஒரு தாய்க்கு எது கொடுத்தா நான் என்ன செய்ய போறது இல்ல, கேட்க போறது இல்ல. ஆனா நிறைய மனைவிமார் என்ன சொல்றாங்க, நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, ஒன்னும் செய்யலாதனால. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா என்னது, நான் வானாண்டால் நீங்க கொடுக்கத்தான் போறீங்க விளங்கிட்டா என்று அமைதியாக்கிறாங்க. நான் என் கணவனுக்கு எந்த விதமான தடையும் செய்ததில்லை என்று சொல்லுவாங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா? அமைதியாக்கிறது. அப்படி அல்ல, தூண்டுங்கள். இந்த செய்தியை பாருங்கள், புகாரியில் 2215வது இலக்கம். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும், 3 பேர் குகைக்குள்ள போனது, கல் அடைபட்டது. அதுல ஒருவர் துவா கேட்கிறார். என்ன துவா? அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு விவசாயி, அதாவது ஆடு மேய்ப்பவன், மேய்ச்சிட்டு என்ன செய்வேன், பாலை எடுத்துட்டு வருவேன். எடுத்து வந்து என்ன முதல் நிபந்தனை என்ன, என் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன். அப்படி ஒரு நிபந்தனை நான் வைத்திருந்தேன். ஒரு தடவை வாரேன், அவங்க என்ன செய்யறாங்க, தூங்கிட்டாங்க. நான் அது பாலை சுமந்துட்டு இருந்தேன். அவர்களை நான் எழுப்பட்ட விரும்பல. மனைவி பசியில் இருக்கிறா, குழந்தைகள் எனக்கு பக்கத்துல என்ன செய்து பசியில சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து இருந்தேன், நான் விரும்பல அவர்களை எழுப்பட்ட. சுபகு விடியும் காலை விடுகின்ற வரைக்கும் அப்படித்தான் நான் இருந்தேன். அதுக்கு பின்னால்தான் நான் என்ன செய்தேன், அவர்கள் எழும்பிய பின்னால் பாலை கொடுத்தேன். அல்லாஹ்வின் யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்தேன், குன்த தஅலம், இதை நான் செய்திருந்தால், உனக்காகவே செய்வதாக நீ எண்ணி இருந்தால், நீ அதாவது நீ அறிந்திருந்தால், ஃபஃப்ருஜ் அன்னா ஃபுர்ஜா, எனக்கு கொஞ்சம் என்ன செய், இந்த கல்லை விலக்கி விடு. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? இது அர்த்தம் என்ன? இந்த இடத்துல மனைவி பசியில் இருக்கிறான், கொடுக்கணும் சாப்பாடு, குழந்தை வந்து என்னது பசியில் இருக்க சாப்பாடு கொடுக்கணும். ஆனா கணவன் என்ன செய்யறாரு, தன் தாயை முற்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்துல இந்த இடத்துல நடந்து கொள்றாரு. உண்மையிலே இஸ்லாம் இப்ப எங்களுக்கு என்ன கடமையாக்கி இருக்கிற, மனைவிக்கு தான் முதலாவது அவங்க தூக்கமான நீ கொடுக்காம போவதில்லை, இங்க கூட. ஆனா இந்த தர்த்தீபுக்கு அந்த மனைவி துணை செஞ்சா தானே நடக்கும். அந்த இடத்துல துணை இருந்திருக்கா இல்லையா? இல்லை என்று சொன்னால், குழந்தை சத்தம் போறவர் சொன்னாருடைய மனைவியை எதிர்ப்பு அவர் என்ன செய்யல, சொல்லல. இல்லாட்டி சிறப்புல ஒன்று அவர் ஏதோ சொல்லியிருப்பார், என் மனைவி எதிர்த்திருந்தும், என் மனைவி என்ன குழந்தை சத்தம் போடுது, மனைவி என்ன கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படி சொல்லல. ஆனால் என் மனைவி என்ன செய்யறா, பசியலிக்கிறா, என் குழந்தைகள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறது, இருந்து நான் என் தாய் தந்தை என்ன செஞ்சு முற்படுத்தினேன். எந்த ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று விரும்புறாங்களோ அந்த மனைவி என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், தன் தாய்க்கு அவன் தர்மம் செய்யற ஒரு கணவனாக வந்துகிறான், தன் தாய்க்கு நலவு செய்யக்கூடிய ஒரு கணவனாக அவன் என்ன செஞ்சுக்கிறான், அமைஞ்சுக்கிறான். இதை நம்ம வளர்க்கணும். ஏன், இவன் தான் அவனுடைய பிள்ளை தான் உங்களுக்கு உண்டாக போகுது. அந்த பிள்ளை உனக்கு நலவு செய்யக்கூடியவனாக வர வேண்டும் என்றால் இதை நீ செய்யும். நீங்க அதை எதிர்பார்ப்பீங்க, உங்களோட குழந்தைகிட்ட, உங்களோட பிள்ளை கிட்ட நீங்க அதை எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாக வர வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த பகுதியை சரியா செய்யுங்க. செய்திருந்தால் தான் அதே மாதிரி ஒரு பிள்ளை உங்களுக்கு கிடைச்சா உங்களோட என்ன செஞ்சுவான், அவனே இடைஞ்சல் இல்லாதவனா இருப்பான். கணவன் கூட இடைஞ்சல் இல்லாதவனா இருப்பாங்க. அவன் தாய்க்கு உணர்வு நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு பழகியவன், அந்த உணர்வோடு பழகியவன். அப்ப உங்களோட குழந்தை அப்படி எதிர்பார்ப்பான். பொய்க்கு பல பெண்கள் சொல்லுவாங்க தெரியுமா, நான் யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்கல, என் பிள்ளைகளை வளர்த்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு நான் தனியா வாழ்றதா என் லட்சியம் பண்ணுவாங்க. எல்லாரும் இப்படித்தான் அந்த நிமிஷத்துல சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன, வளர்ந்தால் தன் மகன் தன்னை பார்க்க வேண்டும் என்பது தாய்ப்பாசம். உங்களோட தேவைக்கல்ல, அவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றது தாய்ப்பாசம். இறைவன் உங்களுடைய நெஞ்சிலே எழுதிவிட்ட ஒரு உணர்வு அது, அதெல்லாம் மாற்ற இயலாது. தந்தைட்டு இருந்து போனா கூட யார்கிட்ட போகாது, தாய்கிட்ட இருந்து போகாத அந்த உணர்வு. எனவே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தன் கணவன் தன் தாய்க்கு நலவு செய்யறானா, தன் பெற்றோர்களுக்கு நலவு செய்யறானா, அந்த ஆசையை தூண்டுங்கள், அந்த வளர்ச்சியை தூண்டுங்க. அது மாதிரி கணவன் என்ன செய்யணும், மனைவி தன் தாய்க்கு ஏதோ ஒளிச்சு கழிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுக்கிறாரா, அதை பாராட்டுங்க. பாரு, செலவுல எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, உன் தாய்க்கு கொடுக்கணும் நீ நினைக்கிறேன்னு சொன்னா தாராளமா என்ன செய்ய. மனைவிக்குரிய ஆர்வத்தை ஊற்றுறது யாருடைய கடமை, கணவனுடைய கடமை. இந்த இடத்துல வந்தீங்கன்னு செய்யுங்களேன், இந்த உலகத்தில் தௌஹீதுக்கு பின்னால், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்திய பின்னால், இந்த உலகத்தில் அனைத்து பரக்கத்துக்கும், அனைத்து நலவுகளுக்கும், அனைத்து நிம்மதிக்கும் காரணமே தாய் தந்தைக்கு நலவு செய்வதுதான் இருக்குது, தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வதுதான் இருக்குது. ஒரு மனைவி தாயை மனைவி ஒரு கணவனை தூண்டக்கூடியவனாக, கணவன் மனைவியை தூண்டக்கூடியவனாக, எதற்காக வேண்டி, தாய்க்கும் தந்தைக்கும் செலவழிக்க தூண்டக்கூடியவனாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நன்றி கெட்ட பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா அந்த பரம்பரையில் உருவாக்க மாட்டான்.
நன்றி கெட்ட துர்ரியத்தை அல்லாஹ் தஆலா அந்த பரம்பரையில உருவாக்க மாட்டான். நல்ல நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உருவாக்குவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் மிக முக்கியமான இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள. உங்களது கணவன் தான் உங்கள் பிள்ளைக்கு முன்மாதிரி. உங்கள் கணவன் தாய்க்கு என்ன முறையில் நடந்து கொள்றான்ற சின்ன வயசுல இருந்தே பிள்ளையோட உள்ளத்துல பதியும். உங்களோட குழந்தையோட உள்ளம் இருக்குதே, அந்த உள்ளத்துல என்ன செய்யும் தெரியுமா, அடிக்கடி தந்தை வீட்டுக்கு போறது, தாயிட வீட்டுக்கு போறது, தாயை பார்த்து பேசுறது, தாயோட அமைதியா நடந்து கொள்றது, குழந்தை பார்த்தா வளரும். அமைதியா நடந்து கொள்றது, இறக்கப்பட்டு நடந்து கொள்றது, அந்த குடும்பத்தோடு உள்ள ஒற்றுமை, இதெல்லாம் அந்த 9-10 வயசுலயே அந்த குழந்தை என்ன செய்யும், படிக்க ஆரம்பிக்கும். இந்த உணர்வு அவன்கிட்ட நல்ல உணர்வு என்ன செஞ்சிடும், வளர்த்துரும். ஆனால் பயமைப்பட்டே வளருதான் வைங்களே, உங்கள் தாயும் தந்தை உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்க வராங்க, 1 வருடத்துக்கு ஒருக்க வராங்கன்னு வைங்களே, ஒரு நாள் இந்த பிர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, வளராது. இந்த உணர்வுகளை மனைவி கணவனுக்கு தூண்ட வேண்டும், கணவன் மனைவிக்கு தூண்ட வேண்டும். நான் சொன்ன இந்த செய்தி அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே,